உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். உலைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஒரு கடைசியாக வீடியோ போட்டு ஒரு 10 நாளைக்கு மேலே ஆச்சு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாதிரி ஒரு பரபரப்பும் குதிரை பேரம் அது இது லொட்டில் வச்சுக்கணும் ஒரு பரபரப்பாக தான் போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அராஜகமாகவும் போயிட்டுருக்குது. இன்றைக்கி தாவேகாவோட கூட்டணி சேர்ந்திருக்கின்ற பல கட்சிகளுக்கு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, யார் தாவேகாவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறங்கிறது ஒரு போட்டியே நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த போட்டியில் எல்லாரையும் மிஞ்சி இன்றைக்கி வைகோ தான் முன்னணியில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. அதில் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். ஆனால் இன்றைக்கி நான் பேச வந்தது தோழர் திருமாவளவன் பேசியிருக்கிற கருத்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமாவளவன் இப்போது என்ன பேசியிருக்கிறான்னு சொன்னால், தேசிய அளவில் பாஜக எதிர்ப்பு என்று வருகின்ற போது பாஜகவை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் தாவேகாவும் திமுகவும் ஒன்றாக சேர வேண்டும், கூட்டணியாக சேர வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். நான் சொல்கிறது பலரும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்வதனுடைய உண்மையான பொருளை யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இன்றைக்கி பிஜேபி எதிர்க்க வேண்டியது மிக முக்கியமானது. அதில் தாவேகாவோட கூட்டணி சேர வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். இப்போது தாவேகாவும் திமுகவும் கூட்டணி சேரலாமா சேரக்கூடாதா அப்படிங்கிற விவாதம், அல்லது சேரவே கூடாதா அப்படின்னு சொன்னால் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. எந்த கட்சியோடு எப்போது சேர்கிறோம் என்பது அந்த காலச்சூழலையும் யாருடைய நலனுக்காக சேர்கிறோம் என்பதையும் பொறுத்தது. அதனால் யாரோட சேர்றது சேர வேணாங்கிறத பற்றி அந்த சூழ்நிலையும் யாருடைய நலனும் என்பது தான் அதை தீர்மானிக்கும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ திருமாவளவனை பொறுத்தவரையிலையும் திருமாவளவன் இப்போ இந்த ஆட்சியோடு பங்கெடுத்து கொண்டதற்கு பிறகு அவர் தடுமாற்றமான அவருடைய பல பேச்சுக்கள் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குது. அவர் பல சந்தர்ப்பங்களில் தடுமாற்றமாக பேசுகிறாருங்கிறது ஒரு உண்மை தான். ஆனாலும் கூட திருமாவளவனை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு என்பதில் தமிழ்நாட்டை ஒரு முக்கியமான சக்தியாக, ஒரு முக்கியமான தலைவராக அவர் தொடர்ந்து உறுதியாக எதிர்த்து வருகிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனக்கு அதில் அந்த விஷயத்தில் திருமாவளவன் மேலே எனக்கு ஒரு உண்மையான ஒரு நேர்மறையான பார்வை உண்டு. அவருடைய அந்த உறுதியில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அவர் பேசும்பொழுது பார்த்தா, இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறத பார்த்தா அந்த உறுதியிலேயே எனக்கு சந்தேகம் வருது. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தாவேகாவும் திமுகவும் கூட்டணி சேரணும் என்று பேசுகிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், அவர் என்ன சொல்ல வரனா, பிஜேபி எதிர்ப்பு தேசிய அளவில் நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தாவேகாவோட திமுக கூட்டணி சேரணும்னா, அதுலேருந்து அவர் சொல்ல வருகின்ற செய்தி, தாவேகா ஒரு வலுவான பிஜேபி எதிர்ப்பு கட்சி என்பதுதான் அதுலேருந்து நான் புரிஞ்சு கொள்வது. உண்மையிலேயே தாவேகா பிஜேபி எதிர்ப்பில் ஒரு முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியா? திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, அவர்கள் தன்னுடைய கொள்கை எதிரியாக பிஜேபியை வைத்திருக்கிறார்கள். இப்போ பிஜேபியை கொள்கை எதிரியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி சேரத்தில் என்ன தப்புங்கிறது தான் அவருடைய வாதம் மாதிரி தெரியுது. இப்போ விஜய் பாஜகவை கொள்கை எதிரின்னு ஒரு பேருக்கு சொல்லி வச்சுருக்கிறார். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிஜேபியை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் கட்சி நடத்தினா அது மிகப்பெரிய ஆபத்துன்னு அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் பேருக்கு பிஜேபி எதிர்ப்பு என்று ஒன்று வைத்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே நம்ம இப்போ தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த விஜய் கட்சி என்பது முழுக்க முழுக்க பிஜேபியால் இயக்கப்படுகின்ற ஒரு கட்சி தான், அது பிஜேபியினுடைய பி டீம் தான் என்று பலரும் நாம் பேசியிருக்கிறோம். அது இப்போதும் அது உண்மைதான். அந்த உண்மை திருமாவளவனுக்கு தெரியாதது அல்ல. நம்முடைய கேள்வி, ஏன் தாவேகாவை பிஜேபி எதிர்ப்பு சக்தி என்று வலிந்து இப்போது திருமாவளவன் வாதிடுகிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இப்போ இருக்கட்டும், இப்போ அவர் பிஜேபி எதிர்ப்பில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாங்கங்கிறது அந்த 60 நாள்லேயே நமக்கு தெரியும். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவை தீய சக்தினார், திமுக தான் எங்களுடைய கொள்கை அரசியல் எதிரினார், திமுகவை தான் தனிப்பட்ட முறையில் கடுமையாக தாக்கி பேசினார். ஆனால் கொள்கை எதிரி என்று சொன்ன பாஜகவை பற்றி அவர் வாயே திறக்கவில்லை என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இப்போ இந்த ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கவர்னர் உரையிலே என்ன பண்ணார், நாங்கள் பிஜேபியோடு மத்திய அரசாங்கத்தோடு நாங்கள் இணக்கமாக இருப்போம் என்று அவர் பேசினார்.
அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இறுதியாக ஜனகணமன என்று தமிழ்நாடு வந்து பின்பற்றி வந்த ஒரு மரபை மாற்றி தமிழ்த்தாய் வாழ்த்தும் ஜனகணமனவும் முந்தைய மாதமும் எல்லாத்தையும் போட வச்சு பிஜேபி தன்னுடைய அஜெண்டாவை ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை எடுத்த உடனே அமல்படுத்தி விட்டார்கள். அப்போ கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் போதே வந்து விஜய் என்ன சொன்னார், இது வந்து நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோடு நிர்வாக ரீதியாக இணக்கமாக போவோம். இப்போ இணக்கமாக போவோங்கிறதுனுடைய பொருள் என்ன, கடந்த ஆட்சி இணக்கமாக இல்லாததுனால எல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்ல வர்றார். அப்படி தானே அது? அப்போ அங்கேயே வந்து கீழே விழுந்துட்டார், காலில் விழுந்துட்டது. கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுதே காலில் விழுந்துட்டாருங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் கவர்னரும் வந்து அந்த அரசாங்கத்தை பாராட்டி பேசினார். ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குது, சரித்திர மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதுனா பேசினார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆளுநர்கள் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத்தெல்லாம் நாடு முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிற இப்போ ராமர் கோயிலில் 20,000 கோடி ரூபாய்க்கு கொள்ள போயிருக்குன்னு சொல்லி சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் ராம்கோபால் யாதவ் வந்து பேசியிருக்கிறார். முதல்ல 1500 கோடினாங்க, 3000 கோடினாங்க, 5000 கோடினாங்க, இப்போ 20,000 கோடின்னு வருது. அந்த சமாஜ்வாதி கட்சி அப்படி பேசியிருக்கிற அந்த நேரத்தில் விஸ்வ இந்து பரிஷத்தும் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில்கள் வந்து முழுக்க முழுக்க இந்து கோயில்கள் இந்துக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், அரசாங்கம் அதுக்குள்ளே தலையிடக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் கவர்னர் உரையில் தாவேக அரசாங்கத்தின் சொல்லியிருக்கிற கவர்னர் உரையில் கோயில்களுடைய வருமானம் என்பது கோயில் சார்ந்த செலவுகளுக்கு தான், அதாவது சூடஞ்சாம்பிராணி, ஊதுவத்தி, பொங்கல், புளியோதரை இதுக்கு தான் செலவு பண்ணவே தவிர பள்ளிக்கூடம் கட்டுறது, ஜனங்களுக்கு வந்து இலவசமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இப்படி நலத்திட்டங்களை செய்யக்கூடாது என்று ஆர்எஸ்எஸ் கேட்கிறது. அதை இவர்கள் கவர்னர் உரையிலே கொண்டு வந்து செய்திருக்கிறார்கள். பிஜேபியினுடைய முதல் அஜெண்டாவை கவர்னர் உரையிலே இவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கான மதமாரி இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அதை பற்றி வந்து விஜய் வாயே திறக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அந்த சர்ச் கமிட்டி தேடுதல் குழுவில் வந்து மாநில அரசாங்கம் தான் அதை தீர்மானிச்சுக்கிடுது. இப்போ யுஜிசி ஆள் ஒருத்தனை போடணும்னு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு அவர்கள் யுஜிசி நாமினியை போடுறதுக்கு இந்த அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து சிபிஎஸ்சி மூலமாக அவர்கள் திணிக்க தொடங்கி விட்டார்கள். இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த 60 நாட்களுக்குள்ளேயே இந்த பிஜேபியினுடைய திட்டங்கள் இவ்வளவு திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்து விட்டன. இப்போ வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் வந்து திருத்தம் கொண்டு வந்து ஒரு அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தில் ஒரு குடும்பத்துக்கு 7 குடும்பங்களுக்கு 35 கிலோங்கிறத குறைச்சி ஒரு ஆளுக்கு 7 கிலோ தான் என்று அதை குறைத்திருக்கிறார்கள். அதை பற்றி கடிதம் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார், எல்லாத்துக்கும் ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதிட்டு வீட்டில் தூங்குறாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைத்தவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, அதை பற்றி கடுமையான வந்து விமர்சனமோ பேச்சோ ஒன்றும் கிடையாது. ஒரு வழக்கம் போல ஒரு கடிதாசி எழுதியிருக்கிறார், அதிகாரிகள் எழுதி கொடுக்குற கடிதாசி எழுதியிருக்கிறார். மேற்கத்தாட்டு பிரச்சனையில் சத்தத்தை காணும். அப்படி எல்லா விஷயங்களிலும் சரணடைந்து அவர்களுக்கு அடிபணிந்து போகின்ற பிஜேபியினுடைய பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த கட்சியை திருமாவளவன் பிஜேபி எதிர்ப்பில் முன்னணியான சக்தி, திமுக அதோட கூற்று சேரணும்னு பேசுவது உண்மையிலேயே ஒரு நேர்மையான யோசனை தானா? அதான் நம்முடைய கேள்வி. அப்போது இவ்வளவு ஆதாரங்கள் வெளியில் இருந்த போதும் கூட திமுகவும் பிஜேபி தாவேகாவும் ஒன்றா சேர வேண்டும் என்று பேசுவது தாவேகாவுடைய எல்லா தோல்விகளையும் மக்கள் விரோதமான நடவடிக்கைகளை கண்டு வந்து கம்முன்னு இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசுக்கு அடிமைத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை சப்பக்கட்டு கட்டுறதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்குமான ஒரு வேலையை தவிர உண்மையிலேயே பிஜேபி எதிர்ப்பில் தாவேகாவை கொண்டு வரணும் என்பது அவருடைய நோக்கமாக நமக்கு தெரியவில்லை. இப்போ உண்மையிலேயே தாவேகாவை வந்து பிஜேபி எதிர்ப்பு சக்தியாக வந்து மாற்றணும் அப்படின்னு திருமாவளவன் விரும்பியிருந்தால் அவர் செஞ்சுருக்க வேண்டிய முதல் வேலை என்ன? இன்றைக்கி தாவேகாவுக்கும் தனி பிஜேபி எதிர்ப்புக்கு தேசிய அளவில் வந்து ஒரு சக்தி என்னன்னு சொன்னாக்கா இந்தியா கூட்டணி பலமாக இருக்கா இல்லையா, சிக்கல் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு வலுவான அல்லது எல்லா சக்திகளையும் இணைத்த வந்து ஒரு பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி அப்படின்னு சொன்னால் இந்தியா கூட்டணி தான். இப்போ அதில் கொண்டு போய் சேர்க்கறது, தாவேகாவை சேர்க்கறது வந்து கூட்டணியை வலுப்படுத்துமா? இல்லை அந்த கூட்டணிக்கெல்லாம் நான் போக மாட்டேன், நான் எங்களுக்கு ஜால்ரா போடுற கட்சிகளெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு தனியாக ஒரு கூட்டணி அமைப்பேன் என்று பேசிக்கொண்டிருக்கிற விஜய் வந்து பிஜேபி வந்து எதிர்ப்பு சக்தியாக செயல்படுவாரா? இப்போ இதெல்லாம் நமக்கு இப்போ என்னை போன்ற சாதாரண அரசியல் ஊழியர்களுக்கு தெரிகிற அந்த விஷயம் வந்து திருமாவளவனுக்கு தெரியாமல் போயிடுமா என்ன? நல்லா தெரியும். அப்போது இன்றைக்கு வந்து தாவேகா விஜய் கட்சி
ஒரு பிஜேபி எதிர்ப்பு கட்சி என்பதைப் போலவும், அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார்கள் என்பதைப் போலவும், அவர்களுக்கு திமுக போன்ற சக்திகளெல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று பேசுவது உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகம் என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா பிஜேபியினுடைய அடையாளை கொண்டு போய் ஒரு பிஜேபி எதிர்ப்பு சக்தி என்று வந்து அடையாளப்படுத்துவதும், அவர்களுடைய வந்து பிஜேபி ஆதரவு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த துரோகத்தை மூடி மறைக்கின்ற செயலும் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகம். அதனால் திருமாவளவன் இவ்வளவு மோசமாக தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி இருப்பது நமக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் தருகிறது என்பது தான் நம்முடைய பிரச்சனை. அப்போது பிஜேபி எதிர்ப்பு சக்திகளை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலே தாவேகாவை பிஜேபி எதிர்ப்பில் துணிச்சலாக இறங்கணுங்கிறதுக்கான கட்டாயத்தை உருவாக்கும் பொழுது தான் நடக்குமே தவிர, பிஜேபி வந்து தாவேகாவை ஒன்றும் சொல்லாமல் தடவி கொடுத்துக்கிட்டு அவர் பிஜேபி எதிர்ப்பார், அவர் கொள்கை எதிரின்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாரு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவர்களுக்கு சப்பைக்கட்டு கட்டுவது தமிழ்நாட்டில் பிஜேபியை நிரந்தரமாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியினுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு, தமிழ்நாட்டுக்கு குடிபறிக்கின்ற வேலைக்கு தான் அது பயன்படும். திமுகவும் தாவேகாவும் சேர வேண்டும் என்று ரொம்பவும் அக்கறையோடு தேசிய அளவில் பிஜேபியை வீழ்த்துவதற்கான வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கு தான் நான் பேசுகிறேன் என்று திருமாவளவன் பேசுவது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அவருடைய கருத்தை கடுமையாக கண்டிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து திருமாவளவனுடைய இந்த கருத்து வந்து தமிழகத்திற்கு ரொம்ப ஆபத்தானது. இதுவரையிலும் தமிழ்நாடு கடைபிடித்து வந்த உறுதியான பிஜேபி எதிர்ப்பை வந்து மழுங்கடித்து அதை வந்து நீர்த்து போக செய்கின்ற வேலையைத்தான் திருமாவளவன் செய்கிறார்கள் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம், எங்களை போன்றவர்கள் அச்சப்படுகிறோம். இதை திருமாவளவன் உடனடியாக உணர்ந்து இந்த அரசியல் நெருக்கடிக்கு அல்லது ஆட்சியில் பங்கேற்றிருப்பதற்கு, நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவான், இந்த கழுதைக்கு வாக்கப்பட்டால் வந்து உதப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லி,